மார்கழி முதல் நாள் முதல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பரமபதநாதர் சன்னதியில் அமைந்திருக்கும் கண்ணாடி அறையில் திருப்பாவை தினம் ஒன்றாக அரங்கேறி வருகிறது. இந்த வரிசையில் இன்று 10வது நாள் 10வது பாடலான நோற்று சொர்க்கம் புகுந்த அம்மனை என்ற பாசுரத்தின் சிலை வடிவை இங்கு காணலாம். இதன் பொருள், முற்பிறவியில் பாவை நோம்பிருந்து கண்ணனை வணங்கி இந்த பிறவியில் மகிழ்ச்சியாக வாழும் பெண்ணே, உன்னை நாங்கள் பல முறையாக எழுப்புகிறோம், உனக்கு கேட்கவில்லையா? எழுந்திராவிட்டாலும் சரி, பதிலாவது சொல்லலாமே. மனமிக்க துளசி மாலையை தலையில் சூடியிருக்கும் நாராயணன் நாம் வேண்டிய வரங்களை தர காத்திருக்கிறார். ஆனால் நீயோ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். தூக்கத்திற்கு உதாரணமாக கும்பகர்ணனை சொல்வார்கள். அந்த கும்பகர்ணன் தான் உனக்கு தூக்கத்தை தந்தானோ? எங்கள் குலத்திற்கு ஆபரணம் போன்றவளே, உன் தூக்கத்தை கலைத்து கதவை திறப்பாயா? ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாவிட்டால் நல்ல கும்பகர்ணன் போல தூங்குகிறான் என்று கூறுவோம். இந்த நகைச்சுவையை ஆண்டாள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். நாமும் அதிகாலையில் நம் தூக்கத்தை விட்டு எழுந்து இறைவனை வழிபட்டு பாவை நோம்பிருப்பது இப்பிறவிக்கு மட்டுமின்றி அடுத்த பிறவிக்கும் அருள் தரும் என்பதை இப்பாடல் மூலம் அறியலாம்.